கொஞ்சம் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் ஐயோ ஏற்ற வீட்டுக்காரம்மா கிட்ட இந்த பிரச்சனை இருக்கே, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, இப்படி 100 யோசனை. வாய் தான் அமைதியாக இருக்கும், மனசு ஒரு நாளும் நம்மளுக்கு அமைதியாக இருக்கிறதே கிடையாது. ஆனால் முருகப்பெருமான் அருணகிரிக்கு சும்மா இருன்னு ஒரு உபதேசத்தை வழங்கி விட்டு போயிட்டான். பொதுவாக சுற்றி இருக்கிற இந்த உலக விஷயங்கள் எல்லாம் நம்மளை பிடிச்சி என்ன பண்ணும், இழுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் நம்மளோட ஐம்புலன்களை அடக்கி கொண்டு இருக்கவே முடியாது. இதை பற்றி கம்பபாரதி ஐயா ஒரு கதை சொல்லுவார், ஒரு அற்புதமான கதை. அந்த கதையை நான் சொல்லணும். ஒரு நல்ல அடர்த்தியான காட்டுக்கு ராஜாவா சிங்கம் இருக்கு. கடுமையான பசி அந்த சிங்கத்துக்கு. ஒரு 4-5 நாளாக சாப்பாடு ஒன்றும் அகப்படல, இறையே கிடைக்கல. அப்படியே கடுமையான பசியோட எதை கிடைச்சா சாப்பிடலாம்னு அந்த சிங்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தோதான் ஒரு நரி வந்துச்சு. நரி அங்கேருந்து வரும்போதே பார்த்துருச்சு வழியில் சிங்கம் இருக்கு. இப்போ தாண்டித்தான் நான் போகணும். இந்த சிங்கம் என்னை என்ன பண்ணும் பார்த்துச்சு. சிங்கமும் பார்த்துருச்சு, துரத்துது. பசிக்கு சிங்கம் துரத்துது, உயிருக்கு நரி ஓடுது. என்ன வேகத்தில் நரி ஓடும், குட்டு 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 ஓடு. ஓடி போய் தெய்வாதீனமாக நரிக்கு ஒரு பொந்து கிடத்துச்சு. பொந்துக்குள்ளே உள்ளே போய் நரி சேஃபாக உக்காந்துக்குச்சு. சிங்கத்துக்கு பசி, எப்படி நீ வெளியே தானே வரணும் அப்படின்னு என்ன பண்ணுது, சிங்கம் பொந்துக்கு வெளியே உக்காந்துக்குச்சு. நரி உள்ளே இருக்கு. நரிக்கு அப்படியே மூச்சு வாங்கி கொஞ்ச நேரம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி உக்காந்துருக்கு. கடவுளே, எப்படியாவது சிங்கம் போயிடணும், நான் தப்பிச்சு போயிடணும்னு உட்காந்துருக்கிற நரி கொஞ்ச நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. சிங்கம் வெளியே உட்காந்துருக்கு, நரி உள்ளே உட்காந்துருக்கு. இப்போ நரிக்கு ஒரு யோசனை வருது, சும்மா உட்காந்து போர் அடிக்கும்ல, சும்மா உட்கார முடியாத யாராலையும். இப்போ நரி என்ன பண்ணுது, அதோட ஒவ்வொரு பாகத்திட்டையும் பேசுது. கண்ணு, காது, கால் எல்லாத்துலேயும் பேசுது. காதுகிட்ட கேட்டுச்சான், ஏன் காதே நீ எனக்கு என்ன உதவி செஞ்ச? சிங்கத்துலேருந்து நான் ஓடி வந்தேன்ல, எனக்கு என்ன உதவி செஞ்ச? காது சொன்னுச்சு, சிங்கத்தோட கர்ஜனையை நான் தான் முதல்ல கேட்டேன், அதான் நீ தப்பிச்சிருக்க. சரி. கண்ணே நீ என்ன பண்ணன்னு கேட்டுச்சான். சிங்கத்தை நான் தானையா முதல்ல பார்த்தேன், அப்போ என்னால் தான் நீ தப்பிச்சிருக்க. சரி, இந்த காலு என்ன பண்ணுச்சு? என்ன இப்படி கேட்டுட்ட? என்ன வேகமாக நான் ஓடி வந்திருக்கேன் தெரியுமா, அதனால தான் நீ பொழைச்சி கிடக்க. சரி, எல்லாத்தையும் கேட்டாச்சு. பின்னாடி ஒரு வால் இருக்கு. இந்த வால் என்ன பண்ணுமா, பொதுவாக நரி ஓடும் போது இந்த வால் இப்படி சுருட்டி காலுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் ஓடுமா. நரியோட பழக்கம் அது. இப்போ கேட்குது நரி, இந்த வால் நீ என்ன பண்ண அப்படின்னா, நான் என்ன பண்ணுறது, நான் விடுவிடுன்னு இந்த கால் ஓடி வந்துச்சு. அந்த சிங்கம் பிடிச்ச போது என்னத்தானே பிடிக்கும், நான் பயந்துக்கிட்டு சுருண்டு உனக்குள்ளே உக்காந்துட்டேன். நரிக்கு வந்துச்சான் கோவம். இது அத்தனையும் உசுரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணா நீ உன்னையே காப்பாற்றிக்கிறதுக்கு உள்ளே ஒளிஞ்சு கிடந்தியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு நரி என்ன பண்ணிச்சான், அந்த பொந்து வழியா வாலை மட்டும் வெளியே விட்டுச்சான். எனக்கு நீ வேணா வெளியே போயிருந்துச்சான். அதுக்கப்புறம் என்னாச்சு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு. நரியோட கதை அதோட முடிஞ்சு போச்சு. அந்த வால் மாதிரி தான் நம்மளோட ஐம்புலன்களில் ஏதாவது ஒரு புலன் நம்ம வெளியே விட்டால் கூட மொத்தமாக நம்ம கவனம் முழுக்க அங்கிட்டு போயிடும். அப்போ சும்மா இருக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அருணகிரியாலையுமே அது முடியல. சும்மா இருந்து பார்த்தாரு. பெரிய ஆளுங்கிட்டலாம் போய் கேட்டார், இப்படி உபதேசம் பண்ணா முருகப்பெருமான் என்ன பண்ணட்டும்னு. யாருக்குமே பதில் தெரியலை. அருணகிரி நேராக போய் முருகப்பெருமான்கிட்டையே விழுந்துட்டார். என்னால் ஒரு நிமிஷம் நேரம் கூட அப்படி இருக்க முடியலை. ஆனால் அருணகிரி அவரையே திட்டிக்கிறாரு. ஒரு மூடன் மட்டி மாதிரி நான் இருக்கேன் முருகா, என்னால் ஒரு நிமிஷம் நேரம் கூட அப்படி அமைதியாக இருக்க முடியலையேன்னு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோன்னா, ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணல்னு நமக்கு சாமி கும்பிட முடியலன்னா அங்கே டான்ஸ் நடந்துச்சு, இங்கே சாப்பாடு போட்டாங்க நம்ம காரணம் சொல்லுவோம். ஆனால் அப்படி காரணம் சொல்லலை அருணகிரி. அவரே திட்டிக்கிறாரு. என்னால் முடியலை, நான் மூடனாக இருக்கேன், அறிவில்லாதவனாக இருக்கேன், எனக்கு முடியலை முருகா, நீதான் கருணை பண்ணணும்னு உண்மையை பேசினார் அருணகிரி. அந்த உண்மைக்கு முருகப்பெருமான் இறங்கி வந்தான். அந்த உண்மைக்கு இறங்கிய முருகப்பெருமான் இறங்கி வந்ததால்தான் திருப்புகழ்னு அற்புதமான பாடல்களை அள்ளி வழங்கி இருக்கிறார் அருணகிரி பெருமான்.
திருப்புகளுடைய புகழை சொல்ல வேண்டும்னா அருணகிரி அதை எழுதிட்டாரு. திருப்புகழை ஒன்றா சேர்க்கணும்ல. அப்படி ஒன்றா சேர்த்தது யாருன்னா தணிகை மலை செங்கல்வராயன் பிள்ளை. அவரும் அவருடைய அப்பாவும் தான் தேடி தேடி போய் திருப்புகழை சேர்க்கிறார்கள். செங்கல்வராயன் பிள்ளைக்கு ஒரு ஆசை. இப்போது சைவத்தில் சிவபெருமானுக்கு 12 திருமுறைகள் உண்டு. 7ஆம் திருமுறை வரைக்கும் தேவாரம் இருக்கும். அப்புறம் 8ஆம் திருமுறையாக திருவாசகம் இருக்கும். 9வது திருமுறையாக பலர் பாடிய பாடல்களை சேர்த்து வைத்திருப்பார்கள். 10ஆம் திருமுறையாக திருமந்திரம் இருக்கும். 11ஆம் திருமுறையாக மறுபடியும் பலர் பாடிய பாடல்கள், காரைக்கால் அம்மையால், பட்டினத்தடிகள், நிறையா பேர் பாடின பாடல்களை சேர்த்து வைத்திருப்பார்கள். 12வது திருமுறையாக சேக்குழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் இருக்கும். இப்படி 12 திருமுறைகள் சிவனுக்கு உண்டு, சைவத்தில் உண்டு. அப்போ ஏன் முருகப்பெருமானுக்கு மட்டும் அப்படி இல்லைன்னு செங்கல்வராயன் பிள்ளைக்கு ஒரு யோசனை. அப்போ நானும் முருகனுக்கு அந்த மாதிரி 12 திருமுறைகளே சேர்ப்பேன்னு முடிவு பண்ணி அவர் சேர்க்க ஆரம்பிக்கிறார். சேர்த்து முருகப்பெருமானுக்கும் 12 திருமுறைகள் உண்டு. அதில் முதல் 7 திருமுறைகளாக திருப்புகழ் தான் இருக்கிறது. ஒவ்வொரு திருமுறையும் ஒவ்வொரு படை வீட்டின் மேல் அருணகிரி பாடியது 6 வரைக்கும் வந்துடும். 7வது திருமுறையாக தனித்தனியாக ஒரு பாடிய பாட்டெல்லாம் சேர்த்து 7வது திருமுறையாக செங்கல்வராயன் பிள்ளை சேர்த்து வைத்திருக்கார். அத்தகைய புகழை வாய்ந்தது திருப்புகழ். அருணகிரிநாதர் அருளியது. அந்த அருளுக்கு காரணம் அவர் இறைவன்கிட்ட உண்மையாக இருந்துக்கிட்டது மட்டும்தான். இப்படி எல்லா பக்கமும் பாடிக்கிட்டே இருக்கிற அருணகிரி திருவண்ணாமலைக்கு போய் மறுபடியும் சேரார். அங்கேருந்து வந்து எல்லா தலங்களிலும் போய் பாடியவர் மறுபடியும் திருவண்ணாமலைக்கு போகிறார். அங்கே அப்போ ராஜாவா பிரபுடதேவ மகாராஜா இருக்கார். அந்த மகாராஜா கிட்ட ஒரு ஆஸ்தான பண்டிதன் இருப்பான் இல்லையா, அந்த அவையில் அவன் இருக்கான். சம்பந்தாண்டவன் பேர். அவன் ஒரு காளி உபாசகன். காளி உபாசகன்னா அவன் மந்திரம் சொன்னால் காளி நேரில் வந்து காட்சி கொடுப்பான். அப்படியான காளி உபாசகன். இப்போ அவனுக்கு அருணகிரி மேலே பொறாமை. எல்லா பக்கமும் பாடி ராஜாவுக்கும் அருணகிரி மேலே ஒரு ஈர்ப்பு வந்து விட்டது. இப்போது அந்த பேரை கெடுக்கணும் இல்லையா. இப்போ சொல்கிறான், நான் வந்து மந்திரம் சொன்னால் காளி நேரில் வருவா. அருணகிரி பெரிய ஆள்னு சொல்கிறீங்கல்ல, அவர் பாடுனா முருகன் நேரில் வருவானா? போட்டி. சம்பந்தாண்டன் பாடுறான், காளி வர்றா. ஆனால் மகாராஜாக்கு என்ன ஆசைன்னா, இவன் மந்திரம் சொன்னால் காளி வருவான், இவர் வந்து பாட்டு பாடினா முருகன் வருவான், 2 பேரும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. காளி வந்தால் சம்பந்தாண்டான் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சான். மந்திரம் சொன்னால் நான் வரணுங்கிறது கட்டளை, வந்துட்டேன், உனக்கு மட்டும்தான் காட்சி தருவேன். ஏன்னா நீ ஆணவத்தோடு என்னை கூப்பிட்ட, அன்போடு என்னை கூப்பிடல, போட்டிக்கு தானே என்னை கூப்பிட்டுருக்க, உனக்கு மட்டும் காட்சி தருவேன்னு காட்சி கொடுத்துட்டு போயிட்டான். எங்கே காளின்னு எல்லாரும் கேட்குறாங்க. காளி யார் கண்ணுக்குமே தெரியலை. இப்போது அருணகிரி பாடுறாரு ஒரு பாட்டு. இப்போது பாடணும்னா முருகன் எப்படி வருவானா, மயில் மேலே ஆடிக்கிட்டே வருவானா. அப்படி முருகன் ஆடிக்கிட்டே வரணும்னா முருகன் மட்டும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஆடணுமா. அப்படி எல்லாரும் சேர்ந்து ஆடிக்கொண்டே வாருங்கள்னு அவன் அருணகிரி ஒரு பாட்டு பாடுறாரு. அதில் சேடனாராட, அகிலமேரு மீதாட, அபின காளிதானாட, அவளுடன்று அதிர வாதாடும் விடையில் ஏறுவாராட, அருகுபூத வேதாளம் அவையாட, மதுரவாணி தானாட, மலரில் வேதனாராட, மருகு வானுலோராட மதியாட, வனச மாமியாராட, நெடிய மாமனாராட. அப்படின்னா என்னன்னா, முருகனுக்கு யார் மாமியாரும் மாமனாரும்? திருமாலும் திருமகளும். வனச மாமியாராட, நெடிய மாமனாராட, மயிலுமாடி நீயுமாடி வரவேணும்னு அருணகிரி பாட்டு பாடினார். முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்தான். எல்லோருக்கும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தான். அன்பால் அருணகிரி அழைத்தார். அவருக்கு மட்டுமில்லாமல் அவர் பெயரை சொல்லி எல்லோரும் முருகனை கண்டார கண்டுகளித்தார்கள். இதுதான் அன்பிற்கு உள்ள பெருமை. அருணகிரியோட வாழ்க்கை இன்னொரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லுது. தவறு செய்வது மனித இயல்பு. எல்லோரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கணத்தில் தவறு செய்வாங்க.
ஆனால் இறைவன் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பான். அருணகிரிக்கு வழங்கியது மாதிரி யார் அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை பிடிச்சிக்கிட்டு ஏறி வராங்களோ அவங்க இறைவனுக்கு அணுக்கமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அருணகிரியான மாதிரி யார் திரும்பவும் தப்பு பண்ண போகிறாங்களோ அவங்கள தான் இறைவன் கைவிடுகிறான். இது அருணகிரி வாழ்க்கை சொல்லுகிற பாடம் நமக்கு. இப்போ என்னென்ன சொன்னேன், பொய்யாமொழி புலவர் அருணகிரி, அடுத்து முருகனுடைய அருளை பெற்ற பாம்பன் சுவாமிகள். அவரும் முருகன் மேலே நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். கடினம் ரொம்ப மனசால உருகி முருகனை வேண்டுகிற ஒரு பக்தர். அவருடைய வாழ்க்கையில் முருகன் ஒரு அற்புதம் செய்கிறான். அவருக்கு வயசு ஒரு 73 ஆயிடுச்சு, ரொம்ப வயசானவர் ஆயிட்டாரு. சென்னையில் ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஜட்கா வண்டி, குதிரை வண்டி அவரை இடிச்சிருச்சு. இடித்து கீழே விழுந்துட்டாரு. 73 வயசில் கீழே விழுந்து அவருக்கு எலும்பு முறிவு. அப்போ பிரிட்டிஷ் தான் டாக்டர்ஸாக இருக்காங்க அந்த பொது மருத்துவமனையில். அந்த பிரிட்டிஷ் மருத்துவர் சொல்கிறாரு, வயசு அதிகமாகிடுச்சு, மருந்து பெருசாக வேலை செய்யாது, எலும்பு முறிவை சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை நம்புகிறாரு. என் முருகன் எனக்கு எப்படியும் ஒரு வழி செய்வான், கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம்னு பாம்பன் சுவாமிகள் நினைக்கிறாரு. அப்போது அந்த மருத்துவமனையிலேயே உட்காந்து அவருடைய மாணவர்கள் அவர் அருளிய சண்முக கவசத்தை பாடுறாங்க. சண்முக கவசம் 30 பாட்டு. முதல் 12 பாட்டு வந்து உயிரெழுத்தில் ஆரம்பிக்கும், ஆலிருந்து அவ் வரைக்கும். அடுத்து 18 பாட்டு மெய்யெழுத்தில் ஆரம்பிக்கும். 30 பாட்டை பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்கிறார். அந்த பாட்டை மாணவர்கள் உட்காந்து பாடுறாங்க. முதல் பாட்டு, அண்டமாய் அவனியாகி அரியுணா பொருளுதாகி தொண்டர்தம் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற எண்ணருள் ஈசனான தின்திரள் சரவணத்தோன் தினமுமென் சிரசை காக்க. இப்படி காக்கன்னு 30 பாட்டு இருக்கும். 30 பாட்டையும் அவர்கள் பாட பாட அந்த அதிர்வு மருத்துவமனை முழுக்க எதிரொலிக்கிறது. அந்த பாட்டை கேட்கறதுக்கு 2 மயில் வந்து உட்காந்து ஆடிச்சான். இதை பார்த்த சாட்சிகள் இருக்குது. 2 மயில் வந்து உட்காந்து ஆடுது. இறைவன் முருகன் அதை கேட்டு மனம் குளிர்ந்து போகிறான். ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க. அந்த பிரிட்டிஷ் மருத்துவருக்கு அவ்வளவு ஆச்சரியம், ஃப்ராக்சர் இருந்த இடமே தெரியலைங்க. இது உண்மையான நடந்த நிகழ்வு. ஆனால் இங்கே நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். நம்ம நினச்சிக்கிறோம் ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னா போக வேண்டியதில்லை, நான் இறைவனை மட்டும் கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன், உட்காந்த இடத்துல சரி பண்ணி கொடுத்துருவேன். அப்படி கிடையாது. அதுக்கு பேர் இறை நம்பிக்கை கிடையாது. இது வந்து இந்த பிள்ளைங்க வந்து எக்ஸாம் எழுதாமையே பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன சொல்லணும் பிள்ளைகிட்ட, எப்பா நல்லா படி, படித்தது மறக்காமல் இருக்கணும்னு சாமியை கும்பிடு, நல்லா படித்து உன் உழைப்பு சரியாக இருந்தால் இறைவன் உனக்கு துணை நிற்பான். அப்படி தான் மருத்துவமனையும். சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போகணும், சிகிச்சை எடுத்துக்கணும். சிகிச்சை நல்லபடியாக நடக்கணும், நல்லபடியாக குணமாகணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டா அவன் நடத்தி கொடுப்பான். இதுதான் பக்தி. நான் வீட்டிலையே இருப்பேன், அவன் எனக்கு பண்ணி கொடுத்துருவான்றது பக்தி கிடையாது. நாம் செய்ய வேண்டியதை நம்ம சரியாக செஞ்சால் அவன் பண்ண வேண்டியதை சரியாக பண்ணுவான். இது பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கையில் முருகப்பெருமான் நடத்திய அற்புதம். இப்போது இந்த மாதிரியான கதைகளை எல்லாம் பொதுவாக நாம் எதுக்கு கேட்கணும்? சஷ்டி விரதம் இருக்கிறோம். இன்றைக்கி இந்த கதையை கேட்கறதுக்கான அவசியம் என்ன இருக்குது? பொதுவாக நம்ம தர்மத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. பெரிய பெரிய மகான்கள் எல்லோரும் மாணிக்க வாசகர் மாதிரி இறைவனுடைய அருளை நேரடியாக பெற்று இருப்பார்கள். ஆனாலும் கூட நான் ஒன்றுமே இல்லாதவன், நான் ஒன்றுத்துக்குமே ஆகாதவன், நாயடியேன்னு மாணிக்க வாசகர் அவரையே அவர் சொல்லிக்கிறாரு. ஆனால் மாணிக்க வாசகர் எப்படியான பேரை பெற்றவர்? அப்போது அவ்வளவு இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் கூட நாங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்கன்னா அப்போ நாம் நம்மளுடைய இந்த ஆணவத்தை, பொறாமையை, ஆசையை இதெல்லாம் விட்டாதான் இறைவனுக்கு நெருக்கமாக நாம் ஆவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கத்தான் இந்த கதையெல்லாம் நாம் கேட்குறோம். இன்னும் சொல்லப்போனால் சஷ்டியினுடைய நோக்கமே அதுதான். சஷ்டியோட கதை என்ன? சூரபதுமன் இருக்கிறான், தம்பி சிங்கமுகன் இருக்கிறான்,
இன்னொரு தம்பி தாரகாசுரன் இருக்கிறான். 3 பேரும் இல்லாத ஆட்டமெல்லாம் போடுறாங்க. அப்போது சிவபெருமான் முருகனை வந்து இவனை நீ தான் வதம் பண்ணணும்னு சொல்லி, ஏன்னா அதுக்குன்னே பிறந்த பிள்ளை, அதுக்காக தான் முருகனுடைய அவதாரமே, நீ வந்து வதம் பண்ணணும்னு சொல்லி அனுப்புகிறாரு. அன்னை வந்து தன்னுடைய சக்தி முழுவதையும் வேலாக்கி முருகனுக்கு கொடுத்து வாழ்த்தி வழி அனுப்புகிறார். முருகன் சென்று சூரபதுமனை வதம் செய்தான். இது கதை. இதனுடைய உள்நோக்கம் என்ன? சூரபதுமன் ஆணவத்தின் சின்னமாக இருக்கிறான். சிங்கமுகன் கண்மத்தின் சின்னமாக இருக்கிறான். தாரகாசுரன் மாயையின் சின்னமாக இருக்கிறான். முருகப்பெருமான் ஒரு வேல் இருக்குது பாருங்க, அந்த வேல் அது நம் அறிவின் சின்னமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம அறிவு அகன்று ஆழமாக இருக்கணும். அந்த அறிவின் சின்னமாக வேல் இருக்கிறது. அப்போ அறிவின் துணை கொண்டு நம்முடைய ஆணவத்தை, நம்முடைய கண்மத்தை, மாயையை நாம் அழித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சஷ்டியினுடைய நோக்கம். அதற்கு துணை செய்கிற வகையில் தான் நாம் இந்த கதைகளை எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். சஷ்டிக்கு இன்னொரு பெரிய மகத்துவம் இருக்கிறது. நம்ம நிறைய புராண கதைகள் கேட்குறோம் இல்லையா? இப்போ நவராத்திரி நடந்துச்சு, தீபாவளி வந்துச்சு. நவராத்திரியின் கதை என்ன? மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக அன்னை துர்க்கை வருகிறாள், வதம் செய்தாள் மகிஷனை. தீபாவளி கதை என்ன? நரகாசுரனை வதம் செய்வதற்கு கிருஷ்ண பரமாத்மா வந்தார். இல்லாட்டினா ராவணனை வதம் செய்வதற்கு ராமன் வந்தார். இது போல இன்னும் சில கதைகள் இருக்கு. பிரகலாதன் கதை, இரண்யனை கொல்வதற்கு நரசிம்மர் வந்தார். இப்படி எல்லோரும் வதம் செய்ய வந்தார்கள். முருகப்பெருமான் மட்டும்தான் சூரபதுமனை வதம் செய்யாமல் தன் அன்பால் தன்னோடு சேர்த்து கொண்டார். எதிரிகளை கொல்வது ரொம்ப எளிது, அன்பால் வெல்வது அரிது. அப்படி அன்பால் வெல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்ற கருணாமூர்த்தியாக முருகப்பெருமான் இருக்கிறான். அதுதான் சஷ்டியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த சஷ்டி விரதத்தில் நம்ம மனசை, உடம்பை, சொல்லால் யாரையும் நோகடிக்காமல் வாயை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அந்த கருணாமூர்த்தியை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா உள்ள முருகப்பெருமான் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம மனமும் உடலும் முழுக்க முழுக்க கருணையால் நிரம்பிவிடும். அப்படியான மனது பண்பட்ட மனதாகிவிடும். அந்த மனதிற்குள் தான் நாம் என்ன பண்ண முடியும்? இறைவனை தெளிவாக பார்க்க முடியும். பண்பட்ட மனது அப்படின்னா என்னன்னா, ஒரு கதை சொல்கிறாங்க. எது பண்பட்ட மனது, எது எப்படிப்பட்ட மனது பண்பட்டது? ஒரு ஜென் குரு இருக்கார். ஜென் குருவை ஒரு பணக்காரன் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றான். நல்ல தடபுடலான விருந்து, எல்லா வகையான பட்சணங்களும் வச்சு நல்ல தடபுடலான விருந்து. ஜென் குரு நல்லா சாப்பிட்றாரு. இவனுக்கு யோசனையாக இருக்குது. பொதுவாக இந்த ஜென் குரு, இந்த மகான்கள், பெரியவர்கள்லாம் சொல்கிறவங்கலாம் உணவை ரொம்ப கம்மியாக தானே சாப்பிடுவாங்க. இந்த ஜென் குரு என்ன இப்படி சாப்பிட்றாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம். கேட்காம இருக்க முடியல, ஏன்னா குருட்ட தானே கேட்கணும். சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இவன் போய் கேட்டானா சந்தேகத்தை கேட்டுருவோம், கேட்காம இருக்கக்கூடாது, கேட்டுருவோம். ஏன் குருவே, உங்களை மாதிரி குருவெல்லாம் உணவை ரொம்ப சுருக்கி சாப்பிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் வந்து இப்போ தடபுடலாக சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்டதும் அவர் சொன்னாராம், இப்படி நான் குருவாக இருக்கேன், இல்லை நான் ஆன்மீக வழியை பின்பற்றுகிறேன் அப்படின்னா நான் வந்து சாப்பிடாமல் இருக்கணும்னு பொருள் கிடையாது. இன்றைக்கி நீ சாப்பாடு கொடுத்தியா, அறுசுவை உணவு கொடுத்தியா, வகை வகையாக வச்சியா, இன்னைக்கு இந்த அறுசுவை உணவை எவ்வளவு மகிழ்ச்சியோடு நான் சாப்பிடுகிறேனோ, நாளைக்கு ஆண்டி மாதிரி பழைய சோறு கிடைத்தாலும் அதையும் அத்தனை மகிழ்ச்சியோடு நான் சாப்பிடுவேன். எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது இல்லைங்க, எது கிடைச்சாலும் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கணும். அதுதான் பக்குவப்பட்ட மனது. உள்ளுக்குள்ள முருகன் வந்துவிட்டால் அந்த பக்குவப்பட்ட மனது வந்துவிடும். பொதுவாகவே பெரியவங்க சொல்லுவாங்க, தெய்வம் நமக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் மனுஷனுக்கு இன்னொரு பழக்கம், பாதி மிருகம் பாதி தெய்வம். இவர் சொல்லுவார் கண்ணதாசன், பாதி மனதில் தெய்வமிருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகமிருந்து ஆட்டி வைத்ததடா. உள்ளுக்குள்ளே தெய்வமும் இருக்கு, மிருகமும் இருக்கு. அந்த மிருக சக்தியை கீழே தள்ளிட்டு
தெய்வ சக்தியை மேலே தூக்கணும்னா எனக்குள்ளதான் அந்த தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தை நான் பார்க்க வேண்டும், கண்ணால் நான் கண்டு களிக்க வேண்டும் என்றால் எனக்கு முருகப்பெருமானுடைய துணை வேண்டும், அந்த அருள் வேண்டும், அந்த ஆன்ம பலம் வேண்டும், அந்த பக்குவப்பட்ட மனது வேண்டும். அதெல்லாம் பெறுவதற்காகத்தான் நாம் எல்லோரும் சஷ்டி விரதம் இருக்கிறோம். உள்ளுக்குள்ள இறைவன் வந்த பிறகு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என் மனசுக்குள்ளே இறைவன் இருக்கான், அப்போ உங்கள் மனசுக்குள்ளே இறைவன் இருப்பான்னு நான் நம்புவேன். நான் யாரையும் மனதால் புண்படுத்த மாட்டேன். முதல் விஷயம், யாரையும் மனசால் புண்படுத்தாட்டியே வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு, நான் உன்னை வேண்டிக்கிட்டேன், அது நாளைக்கு கிடைச்சாலும் மகிழ்ச்சி, நாளை கிடைச்சாலும் மகிழ்ச்சி என்கிற மன அமைதி வந்துவிட்டால் வாழ்க்கை நிம்மதியாயிடும் இல்லையா? வாழ்க்கையில் மன அமைதி கிடைத்து விட்டால் அதை விட பெரிய பேர் என்ன இருக்கிறது? அதுதானே எல்லாரும் முருகன்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படியான மன அமைதி வரணும் அப்படிங்கிறது தான் சஷ்டியினுடைய பெரிய நோக்கமே. உள்ளுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான், அவனே நாம் கண்ணார கண்டுகளிக்க வேண்டுமென்றால் அதற்காகத்தான் இந்த விரதம் இருக்கிறோம். நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டிலலாம் ஏதாவது பழைய புகைப்படம் இருக்கும், அந்த புகைப்படம் அப்படியே புகைப்படைஞ்சு அப்படியே போயிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த படத்தை அப்படியே மேலாப்பில் தொடச்சிட்டா உள்ளே இருக்கிற படம் பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே பொறாமை, ஆசை, நல்ல ஆணவம், இந்த மாதிரி நிறைய தீய குணங்கள் மேலே போட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற இறைவனை பார்க்க முடியாமல் செய்து கொண்டே இருக்கிறது. திருமூலர் சொல்வார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வல்லர் பிரானுக்கு வாய் கோபுர வாயில், தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். உள்ளுக்குள்ள இருக்க ஜீவனெல்லாம் சிவலிங்கமே இருக்கு, வெளியே எங்கே போய் தேடிட்டே இருக்கோம். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இப்படி ஊன் வருத்தி நாம் சஷ்டி விரதத்தை இருந்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன செய்திகளை எல்லாம் அப்படியே மொத்தமாக சேர்த்து சொல்லணும்னா, ஒரு அருணகிரியாருடைய பாட்டு இருக்கு, அந்த பாட்டு சொன்னால் நான் சொன்னதை எல்லாமே சேர்ந்துடும். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இருத்தாளும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் முன்னே வந்து தோன்றிடுனே. வாழ்க்கையில எல்லா பேரும் முருகன் நம் மனசுக்குள் வந்துவிட்டால் கிடைத்துவிடும். அந்த கருணாமூர்த்தி ஞான சூரியனை, ஏன்னா ஒரு நல்ல ஞான ஆசிரியன் முருகன். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆசிரியன் எப்படி நடந்துக்கணும்? தப்புனா நம்ம தட்டணும், நல்லதுன்னா பாராட்டணும். அப்படியான நல்ல ஞானாசிரியன் முருகன். அந்த ஞான சூரியனை மனதில் இருத்தி கொண்டால் அந்த பேர் ஒளி நம் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக அமையும் என்று கூறி, கேட்டிருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். கேட்ட உடனே இந்த வாய்ப்பை வழங்கிய மதிப்பிற்குரிய குமரேசன் ஐயா அவர்களுக்கு என் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த கந்த சஷ்டி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல நலமும் வளமும் வழங்கட்டும். சேவர் கொடி வாழ்க, செந்திலாண்டவன் தாழ் வாழ்க, வண்ணமயில் வாழ்க, தேவியர் இருவர் வாழ்க, தேவர்களின் தலைவன் வாழ்க, ஆதி சிவன் மகன் வாழ்க, அன்னையின் செல்வம் நீடூழி வாழ்க, சக்தி வடிவேள் வாழ்க, சரவண பொய்கையான் வாழ்க, முத்தமிழ் முதல்வன் வாழ்க, கந்தன் காலடி துதிப்போர் காலமுற்றும் வாழ்க வாழ்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.